கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விடியல் நம்மை தேடி வருகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 78 முதல் 79 முடிய வசனங்கள். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. சில பிறப்புகள் வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றன, சில பிறப்புகள் வரலாற்றை அழித்திருக்கின்றன, சில பிறப்புகள் வரலாற்றை அதிர்ச்சியடைய வைத்துள்ளன, சில பிறப்புகள் வரலாற்றை ஆச்சரியப்பட வைத்துள்ளன. சில பிறப்புகளால் உலகம் வாழ்ந்திருக்கின்றன, சில பிறப்புகளால் உலகம் வீழ்ந்திருக்கின்றன. எல்லா பிறப்புகளும் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றன. சில பிறப்புகளால் வரலாறே நிகழ்ந்திருக்கின்றன. கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று வரலாற்றையே பிரித்துள்ளது நம் இயேசுவின் பிறப்பு. பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கின்ற ஓர் அதிசயம். பாலன் இயேசுவின் பிறப்பு மனித இனத்திற்கே கிடைத்த மாபெரும் அதிசயம். வரலாற்றில் வலம் வந்த எத்தனையோ பேர் இம்மண்ணிலிருந்து மறைந்து விட்டார்கள், மனித மனங்களிலிருந்தும் மறைந்து விட்டார்கள். ஆனால் உலகிற்கு ஒளியாக, வாழ்வுக்கு வழியாக, உண்மைக்கு சான்றாக இம்மண்ணில் பிறந்த இயேசு இன்றும் நம் மனித மனங்களில் வாழ்ந்து வருகிறார். மடமை என உலகம் கருதுவதை, வலுவற்றது என உலகம் கருதுவதை, தாழ்ந்தது என உலகம் கருதுவதை, இகழ்ந்தது என உலகம் தள்ளுவதை கடவுள் தேர்ந்து கொண்டார். ஆம், கடவுள் அடிமையின் வடிவை ஏற்று மனித உருவில் தோன்றிய நாள். மனிதர்களின் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விண்ணுலக வாழ்வை பெற வழி ஏற்படுத்திய நாள். மனித உள்ளங்களில் தோன்றிய தீய எண்ணங்கள் ஒழிக்கப்பட்டு அமைதியும் அன்பும் விதைக்கப்பட்ட நாள். மனிதமும் புனிதமும் ஒன்றிணைந்த இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே மனிதர்களாகிய நாம் புனிதமான வாழ்வு வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே இயேசு தந்த செய்தி எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள் எனும் ஆனந்தத்தின் செய்தியே. மகிழ்ச்சி என்பது பொருட்களில் இருக்கிறது என்றும், புகழில் இருக்கிறது என்றும், உலக சாதனைகளில் இருக்கிறது என்றும் எதையெதையோ தேடி ஓடாமல் உண்மையான மகிழ்ச்சி பகிர்தலில் இருக்கிறது, தாழ்ச்சியில் இருக்கிறது, அன்பில் இருக்கிறது என்று இயேசுவின் அன்பை உலகெங்கும் எடுத்துச் செல்வோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாடுவோம். ஆமேன்.